பிரியமான இறை உறவுகளே, தடுமாறலாம், தடமாறக்கூடாது. வல்லமையான இறை கிருபையிலே இன்றைக்கு மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய், அபிஷேகத்தை காண்பீர்கள். இந்த ஜெபத்தை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நிமிடம் ஆசீர்வதிக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, மகிழ்ச்சியாய் வாழ்வு. வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்கலாம் நண்பர்களே, ஆனால் தடமாறிவிடக் கூடாது. என்னன்னா இந்த தடுமாற்றம் எல்லாம் வருகிற வழி ஜெபத்துக்கு வந்துருங்க. பல வேலைகளில நம்ம விழிப்பா இல்ல அன்பர்களே, தோற்று விடுவோம். எனவே இந்த தவ காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். சில பேருக்கெல்லாம் ஜெபிப்பதற்கு நேரமே கிடையாது. அவங்களுக்கு எப்பயாவது பிரச்சனை வந்தா போய் ஜெபிப்பாங்க, எப்பயாவது தோன்றியதா ஜெபிப்பாங்க. இல்ல, ஜெபிப்பதற்கு நேரத்தை கொடுங்க. நான் தவ காலத்துல தினமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நாளை எழுந்த உடனே ஜெபமால நீங்க படிக்கிற காலத்துல நீங்க அனுபவித்து இருப்பீர்கள், நான் அனுபவித்து இருக்கிறேன். நீங்க ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இல்லைங்களா? கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க நல்லா படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எப்படா டெஸ்ட் வைப்பாங்க காத்து கொண்டே இருப்போம். ஏன்னா படிச்சுட்டு போயிட்டு இருப்போம், நமக்கு தெரியும் 4 கேள்வி சொல்லியிருப்பாங்க, 4 கேள்வி படிச்சுட்டு போயிருப்போம், சொன்ன உடனே எழுதிடலாம். அதே நேரத்துல நிறைய நாள் படிக்காம போன நாட்களும் உண்டு. அப்படி படிக்காம போகிற பொழுது ஐயோ அந்த பீரியட் எப்போ வந்துப்போ பயப்படுவோம். அந்த கிளாஸ் டீச்சர், அந்த டீச்சர் எப்போ வருவாங்களோ பயப்படுவோம். நீங்க டெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா மகிழ்ச்சியா இருக்கும். அது போலதான் நீங்க ப்ரேயர் பண்ண வேண்டிய நேரத்தை ப்ரேயர் பண்ணிட்டு அந்த நாள்ல அந்த வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஆசீர்வாத அபிஷேகத்தை பார்ப்பீங்க. அன்பர்களே, நீங்க அந்த ஜெபத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் நீங்க காலையில் ஜெபிக்கிறன்னா பயந்து கொண்டே இருக்கணும். அந்த வைப்ரேஷன் உங்களுள்ள இருக்காது. எனவே பிரியமானவர்களே, இன்னைக்கு ஜெபிப்பதற்கு நேரமே கிடையாது. 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வார்த்தை எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5:8 எடுத்து வாசிங்க. அறிவு தெளிவோடு விழிப்பா இருங்கள். விழிப்பா இருக்கணும். அன்றைக்கு அறிவு தெளிவோடு விழிப்பா இருக்கணும். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விடுதலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. சாத்தானுடைய பலத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. சாத்தானுடைய பலத்தை கர்ஜிக்கும் சிங்கத்தை போல தேடி திரிகிறது. சிங்கம் கர்ஜிக்கிற சிங்கம் அது உணவுக்காக தேடிக்கொண்டே இருக்கும். எதையாவது வேட்டையாடி இருப்பார், எதெல்லாம் பார்க்காது. அந்த நேரத்துல சிங்கத்துக்கு இறக்கம்லாம் இருக்காது. அது பசி தீக்கணும், எதையாவது ஒன்றை வேட்டையாடி அது கவ்விக்கொள்ளும். அது போல இந்த உலகம் கர்ஜிக்கும் சிங்கம் போல, ப்ரௌலிங் லைக் a roaring lion, கர்ஜிக்கும் சிங்கம் போல உன்னை வேட்டையாட காத்து இருக்கிறது. எனவே விழிப்பா இருங்க, விழிப்பா இருந்துடணும். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சாத்தான் காத்து கொண்டு இருக்கிறான். சாத்தானுடைய பேய் பிசாசு என்று மட்டும் நீங்க நினைவு கொள்ளாதீங்க. சாத்தான் என்பது நண்பர்கள் வடிவில் வரலாம், உங்கள் மனைவி வடிவிலே வரலாம், உங்கள் கணவர் வடிவிலே வரலாம், உங்கள் பிள்ளைகள் வடிவிலே வரலாம், உங்கள் பெற்றோர்கள் வடிவில் கூட வரலாம். நீங்க வேலை செய்கிற தளத்துல யார் வடிவில் வேணாலும் வரலாம். பொது இடங்களில நீங்க பொழுதுகிற இடத்துல யார் மனிதர் கூடமா வரலாம். திடீர்னு பிரச்சனையை மாட்டி விட்டு போயிடுவாங்க, திடீர்னு உங்கள் மனதை உடைத்து விட்டு போயிடுவாங்க. நன்றா இருந்த நீங்க திடீர்னு கவலைக்குள்ளாகி இருப்பீங்க. எனவே அன்பர்களே, விழிப்பா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தமா? காலை எழுந்த உடனே ஒப்பு கொடுத்துரு. அதான் காலை ஜெபம், ஜெபமாலை சொல்லுகிறேன். காலை எழுந்த உடனே ஒப்பு கொடுத்துரு. யாரெல்லாம் விழுவார்கள், யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும், யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கலையோ, யாரெல்லாம் ஜெபத்துல இல்லையோ, யாரை சாத்தான் விழுங்குவான் என்றால் யார் விழிப்பா இல்லையோ விழிப்பா இருந்துருவோம். அப்படின்னா என்னன்னா, முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுத்த அந்த நாளை தொடங்க பிரேயர்ல இருங்க. அந்த நாள் முழுவதும் ஜபத்தை வைத்துதான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆராதனை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஜபம் இருந்தால் நம்ம அவகாலத்தோட ஆசீர்வாதம். ஏனென்றால் அது ஒன்று போதுங்க வாழ்க்கையை வென்றெடுக்க. எனவே நான் ஜபிக்கிற ஆண்டவரே, நான் விழிப்பா இருக்கிறேன், என் ஆசீர்வதிங்க அப்பான்னு கேளுங்க. வல்லமையான நற்கரணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே நன்றி, ஓ வல்லவரே நல்லவரே நன்றி. நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க அப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு சாமியின் பெயரிலே வல்லமையை, ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். என்னவெல்லாம் விண்ணப்பங்கள், என்னெல்லாம் ஜெப உதவிகளை கேட்கிறாங்க. ஆண்டவர் பெயர் நல்லது நடக்கும். அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு யூடியூப் சேனல் வழியாக ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிற, நேரடியாக யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீங்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல 1 நிமிட ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ஆனது ஒவ்வொரு நாளும் 40 நாள் 40 சேலஞ்ச் என்று வழங்கி கொண்டிருக்கிறேன். விருப்பமானவர்கள் முடிந்தால் கடைபிடிங்க, பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்
தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.